ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. சென்னை நகரத்தின் சுறுசுறுப்பான பகுதியில் சாலையோர கடை போட்டு செருப்பு வியாபாரம் செய்தான் கந்தசாமி. கடைக்கு வெளியே நின்று கூவி கூவி அழைப்பான், யாரும் கண்டுக்க மாட்டார். ஒரு நாள் இவ்வளவு கடுமையான உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லையே என்று வெறுத்து போய்விட்டான். கடைக்கு வாடகை கொடுக்கின்ற அளவிற்கு கூட சம்பாதிக்க முடியவில்லை என செய்வதென்றே தெரியாத நிலை. வாடகையே கொடுக்க முடியலன்னா வயிற்று பசிக்கு என்ன செய்யறது? போராட்டமே வாழ்க்கை ஆயிடுத்து. இதுக்கு மேலே நம்பலால முடியாது என்று அந்த தொழிலை விட்டே ஜகா வாங்கி விட்டான். அதே கடையை வாடகைக்கு எடுத்தான் சின்னசாமி. அதே தொழிலை செய்ய ஆரம்பித்தான். அவனுக்கு அதே நிலைதான். ஆனால் மனம் கலங்கவில்லை. அதிரடி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டான். காலை 6 மணி முதல் 6:30 மணிக்குள் இந்த தெரு வழியாக வாக்கிங் வரும் முதல் 10 நபர்களுக்கு ஷூ இலவசம் என விளம்பரம் செய்தான். அடடா, விடுவார்களா மக்கள்? 5 மணிக்கே எழுந்து வந்து வரிசையில் நின்று விட்டார்கள். அவர்களில் முதல் 10 பேருக்கு இலவச ஷூவை வழங்கினான். அவர்களை அங்கேயே அணிந்து கொள்ளச் செய்தான். அவர்கள் அதை அணிந்து நடப்பதை கண்ட மற்றவர்கள் அதன் கவர்ச்சியில் மயங்கி காசுக்கே வாங்க ஆரம்பித்தார்கள். இலவசமாக எவ்வளவு தொகைக்கு கொடுத்தானோ அதை ஷூவில் ஏற்றிவிட்டான். விற்பனை சூடு பிடித்தது. கம்பெனிகளுக்கு அதிக அளவில் ஆர்டர் கொடுத்து நிறைய சம்பாதித்து பெரிய ஷோரூம் துவங்கிவிட்டான். பார்த்தீங்களா, ஆரம்பத்தில் சில வேளையில் சிரமமாகத்தான் இருக்கும். அதற்காக அவற்றிலிருந்து பின்வாங்கி விடக்கூடாது. ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.